வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல அட்டு வச்சு வர்ற மாதிரியான 10 prepositional phrases பார்க்க போறோம். பொதுவா அட்டை நம்ம டைம்க்கு யூஸ் பண்ணுவோம், பிளேஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். பட் மற்ற வார்த்தைகளோட அட்டை எப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்கும் இந்த இடத்துல அட்டு வருமா, இன்னு வருமா, ஆன் வருமா இப்படி பார்த்து பார்த்து கத்துக்க முடியாது இல்லையா? ஸோ ரொம்ப ஜென்ரலான சில phrases எப்படி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணுவாங்களோ அப்படியே நம்ம phrases-அ கத்துக்கிட்டோமானா, நமக்கு பேசுறப்போ ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோல நம்ம 10 prepositional phrases அப்படியே ரெடிமேடா கத்துக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற phrase at a discount. இப்போ தள்ளுபடியில வாங்குனேன், அவங்க தள்ளுபடியில விக்கிறாங்க, இப்படி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி சொல்றதுக்கு at a discount அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த புத்தகங்களை எல்லாம் நான் தள்ளுபடியில வாங்குனேன். I bought these books at a discount. I bought these books at a discount. அதே மாதிரி இப்போ ஒரு கடை இருக்கு. இந்த கடையில அவங்க வந்து Dress எல்லாம் தள்ளுபடியில விக்கிறாங்க. They sell clothes at a discount. இல்ல they are selling clothes at a discount. அடுத்த phrase at full tilt. இத வந்து நாம முழு வேகத்துல, முழு வீச்சுல அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சொல்றதுக்கு at full tilt அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு தொழிற்சாலை இருக்கு. அது வந்து அவங்களுடைய ப்ராடக்ட் நிறைய பண்ணி முடிக்கணுங்கிறதுக்காக முழு வீச்சில் இயங்குகிறது அப்படின்னு சொல்லணுமானா the factory is running at full tilt அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இது எல்லாத்துக்குமே நம்ம சொல்லலாம். முழு வேகத்துல, முழு வீச்சுல அந்த மாதிரி சொல்றதுக்கு எல்லா இடங்கள்லயுமே நாம at full tilt அப்படின்ற இந்த phrase நம்ம யூஸ் பண்ணலாம். அவர் தெருவில் இறங்கி வேகமா சென்றார். அப்படியே முழு வேகத்துல போனார் அப்படின்னு சொல்றதுக்கு he rushed down the street at full tilt. He rushed down the street at full tilt. இப்ப அதே மாதிரி இன்னொரு phrase என்னன்னா at full throttle. அதுக்கும் அதே அர்த்தம் தான். at full tiltன்னு வேணாலும் சொல்லலாம், at full throttleன்னு வேணாலும் சொல்லலாம். நாம முழு வீச்சில் இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லணுமானா we have to work at full throttle. இல்லனா we have to work at full tilt. எப்படி வேணா நம்ம சொல்லலாம். அடுத்த phrase at issue. இந்த at issue அப்படின்றது என்னன்னா நம்ம பேசிட்டு இருக்கப்போ ஏதாவது ஒன்ன பத்தி நம்ம பேசிட்டு இருப்போம். அப்ப வேற எதையாவது நம்ம சொன்னோம்னா இப்ப அது பிரச்சனை இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இப்ப பேசிட்டு இருக்கிறது அது இல்ல, அது இப்ப பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு that is not an issue அப்படின்னு நம்ம ஜெனரலா சொல்லுவோம். பட் that is not at issue அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இப்ப பிரச்சனை இல்ல. இப்ப நம்ம விவாதிச்சிட்டு இருக்கிறது அத பத்தி இல்ல அப்படி சொல்றதுக்கு that is not at issue. இப்ப அதே மாதிரி இப்ப பிரச்சனையில இருக்கிறது பணம். பணத்தை எப்படி ஏற்பாடு செய்யறதுங்கிறது தான் இப்ப பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? What is at issue is money. What is at issue is how to arrange for money. இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்த phrase at heart. மனதளவில், உண்மையில், நிஜத்தில் இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு at heart நம்ம சொல்லுவோம். இப்போ அவர் மனதளவில் ஒரு குழந்தை அப்படின்னு சொல்றதுக்கு he is a kid at heart. He is a kid at heart. இப்ப அதே மாதிரி அவர் பார்க்கிறதுக்கு ரொம்ப அப்படி ஸ்ட்ரிக்ட்டா தெரியறாரு. உண்மையில அவர் வந்து ரொம்ப ஒரு கனிவான மனிதர் தான். He seems strict, but he is a kind man at heart. இப்படி நம்ம சொல்லலாம். அடுத்த phrase at the outset, at the beginning. அதுதான் நாம at the outset அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாம நிறைய vote of thanks எல்லாம் சொல்றப்ப at the outset அப்படின்ற இந்த phrase-ஐ யூஸ் பண்ணி நம்ம ஆரம்பத்துல யாருக்கு தேங்க் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ at the outsetன்றது ஆரம்பத்துல. நீங்க ஆரம்பத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. You made a mistake at the outset. You made a mistake at the outset. அடுத்த phrase at for a fraction of. இந்த at for a fraction of இத வந்து நம்ம சாதாரணமா தமிழ்ல சொல்றதுக்கு ரொம்ப கொஞ்சமான பணத்திலேயே, கொஞ்ச நேரத்திலேயே, ஒரு சொற்பமான விலையில அப்படி சொல்லுவோம். இன்னும் டீடைலா சொல்லணும் அப்படின்னா இந்த பணத்துல கால்வாசி விலையிலேயே நான் அதை வாங்கிட்டேன், பாதி விலையிலேயே நான் அதை வாங்கிட்டேன் இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரி சொல்றதுக்கு காமனா at for a fraction of அப்படின்ற இந்த phrase-ஐ நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் இந்த ஷூஸ பாதி விலையிலேயே ஒரு சின்ன பார்ட் அமௌண்ட்லயே நான் இதை வாங்கிட்டேன். ஆக்சுவலா இது வெளியில என்ன விலை விக்குமோ அதுல ஒரு சின்ன தொகையிலேயே இதை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லணுமானா I bought these shoes at a fraction of the original price. I bought these shoes at a fraction of the original price. அப்படி நம்ம சொல்லலாம். At fault. At fault அப்படின்றது இப்ப நம்ம ரொம்ப காமனா சொல்றது என்னன்னா இப்ப இது உன்னுடைய மிஸ்டேக் அப்படின்றதுக்கு it is your fault அப்படின்னு நம்ம சொல்லுவோம். It is my fault ன்னு சொல்லுவோம். It is his fault ன்னு சொல்லுவோம். சோ அதேதான் நம்ம இப்படியும் சொல்லுவோம். தப்பு உனதுதான் அப்படின்றத இட்ட வச்சு சொல்லாம, இட்டுன்றத சப்ஜெக்டா வச்சு சொல்லாம you are at fault அப்படி நம்ம சொல்லுவோம். தப்பு உனதுதான் அப்படின்னு சொல்றத you are at fault. I am at fault. இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். தப்பு என்னோடது தான் அப்படின்னு சொல்றதுக்கு I am at fault. இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்.
அது தப்பு அவருதான் அப்படிங்கிறத அவர் ஒருபோதும் ஏத்துக்க மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். He would never accept that he had been at fault. He would never accept that he had been at fault. அடுத்த phrase at all hours. நிறைய பேரு இந்த hour அப்படிங்கிறத ஹார், ஹவர் அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம். ஆக்சுவலா அவர்ன்றது தான் கரெக்டான ப்ரொனன்சியேஷன். ஹார்ன்னு சொல்லாதீங்க. ஸோ அட் ஆல் அவர்ஸ் அப்படின்ற இந்த ஃப்ரேஸ்க்கு என்ன அர்த்தம்னா எல்லா நேரத்திலும் அப்படின்னு சொல்றதுக்கு. ஸோ மதுரையில் எல்லா நேரத்திலும் உணவு கிடைக்கும். இன் மதுரை யூல் கெட் ஃபுட் அட் ஆல் அவர்ஸ். இன் மதுரை யூல் கெட் ஃபுட் அட் ஆல் அவர்ஸ். அதே மாதிரி இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா நீங்க எப்போ போனாலுமே அங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க. எல்லா நேரத்திலும் அங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க. டாக்டர்ஸ் வில் பி அவைலபிள் அட் ஆல் அவர்ஸ். அட் அ லோ எப் அப்படின்னா ரொம்ப மோசமான நிலைமையில ரொம்ப வீக்கா இருக்காரு, ரொம்ப மோசமா இருக்காரு அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம அட் அ லோ எப் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். இது வந்து வெறுமனே உடல்நிலைக்கு இல்ல, பொருளாதார நிலையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் பிசினஸ் ரொம்ப டல் ஆயிடுச்சு இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு நம்ம அட் அ லோ எப் அப்படின்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ போருக்கு பிறகு நாடு ரொம்ப மோசமான நிலையில இருக்கு அப்படின்னாலே நம்ம வந்து அதோட பொருளாதார நிலையை பத்தி தான் பேசுவோம் இல்லையா? ஸோ ஆஃப்டர் த வார் த கண்ட்ரி இஸ் அட் அ லோ எப். ஆஃப்டர் த வார் த கண்ட்ரி இஸ் அட் அ லோ எப். இப்ப அவருடைய பிசினஸ் ரொம்ப நலிவடைஞ்சு போச்சு, மோசமா போச்சு அப்படின்னு சொல்லணுமானா ஹிஸ் பிசினஸ் இஸ் அட் அ லோ எப். அதே மாதிரி உடல்நிலை, அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லணுமானா ஹிஸ் ஹெல்த் இஸ் அட் அ லோ எப். இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். கடைசியா நம்ம பார்க்க போற ஃப்ரேஸ் அட் அ கெஸ். கரெக்டா தெரியாது, ஒரு யூகத்தின் அடிப்படையில் குத்துமதிப்பா இந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு நம்ம அட் அ கெஸ்ன்ற இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். இப்போ எவ்வளவு பேர் அங்க இருந்தாங்க? சரியா தெரியாது, கவுண்ட் பண்ணல. ஒரு யூகத்துல சொல்றேன், ஒரு 40 பேர் இருந்தாங்க. At a guess, there were 40 people. At a guess, there were 40 people. இப்போ அதே மாதிரி எவ்வளோ சேர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டா குத்து மதிப்பா ஒரு 20 தேவைப்படும் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அட் அ கெஸ் வி நீட் 20 சேர்ஸ். இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோல நாம அட் வச்சு வர்ற 10 ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ் கத்துக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.